பார்ட் 6 கண்டினியூவேஷன். மூக்கு நம்ம வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களுமே அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா இருக்கும், இல்லை இதில் எதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு இதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஹாய், திஸ் இஸ் ரிதம் வித் ஆர்த்தி. நம்ம டெடிபியருடைய பார்ட் 6 வீடியோ பார்க்குறோம். இதேமாரி கார்னரில் வச்சுருக்கணும், நல்லா பார்க்குறதுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கணும். இப்போ இதுக்குள்ளார பாஞ்ச் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்கலாம். நல்லா உள்ளே நல்லா தள்ளி விட்டுட்டு பஞ்சு எவ்வளோ வைக்கணுன்ற அளவுமே நான் இதில் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரியே வைங்க. ரொம்ப ஜாஸ்தியும் வைக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப கம்மியாகவும் வைக்கக்கூடாது. கரெக்டாக வைக்கணும். எத்தனை பார்ட்டாக நான் பிரித்து வைக்கிறேன் அப்படின்றத நீங்கள் இதில் கவனிங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதாவது எடுக்கிற எந்த பஞ்சாக இருந்தாலும் சரி, அந்த எடுக்கிற பஞ்சை பிரித்து விட்டு வைக்கணும். மொத்தமாக அப்படியே எடுத்து வச்சு துருத்துறக்கூடாது. பிரித்து விட்டு வைக்கும்போது அது நல்லா நமக்கு ஒரு நல்ல ஒரு பவுன்சிங் மாதிரி நமக்கு கிடைக்கும். அந்த புசு புசுன்னு இருக்கும் இல்லையா, ஒரு டாய் நம்ம வாங்கினாலே எப்படி இருக்கும், அது சாஃப்ட்னஸ் இருக்கும்ல, அந்த சாஃப்ட்னஸ், அந்த ஒரு மெத்துன்னு இருக்கிற ஒரு இது நமக்கு தெரியணும். நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். த்ரீ டைம்ஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பிரித்து விட்டு வைங்க. கரெக்டாக வச்சதுக்கப்புறம் திருப்பி ஒர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வைக்கணுன்றத இதில் நான் காமிச்சிருப்பேன். இவ்வளோ வச்சாலே போதும், ஒரு கைப்பிடி அளவுக்கு. அது பிரித்து விட்டு எடுக்கும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம வச்சதை ஒன்ஸ் திருப்பி பாருங்கள், கரெக்டாக அந்த மூக்கு பகுதி ஃபில் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஃபில் ஆயிருக்கா அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா துணி இருக்கும். நம்ம இது உள்ளே அடங்கின மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ வெளியே தெரியாது. அதனால எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பிட்டு விழும் இல்லையா, நம்ம கட் பண்ணுற மெட்டீரியலில் திங்ஸு வேஸ்டேஜ் விழும். ஸோ அந்த வேஸ்டேஜ் பிட்ஸை ஏதாவது எடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நல்ல தெளிவாக காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் உங்களுக்கும் வந்திருக்கணும். இப்போது நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ரெட் கலரில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரெட் கலர் தான் வைக்கணும்லாம் கிடையாது. எந்த கலர் இருந்தாலும் ஓகே, ஆனால் பெல்ட் கிளாத்தில் எடுத்துக்கோங்க.